நம்ம மக்களுக்கு இலவசமாக சில மாந்திரீக பயிற்சிகள் சொல்லித்தர போகிறேன். அதை நீங்களே எளிமையான முறையில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள், மந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். அதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, பொதுமக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா விதமாக அமைச்சிக்கிற மாதிரி மாற்றி கொடுக்க முடியும். கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மந்திர வித்தைகளை பயன்படுத்தி நீங்களே எல்லா விதமான நன்மைகளும் பொதுமக்களுக்கு செய்யலாம். இப்போ எந்த ஒரு உபாசனையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, முதல்ல கணபதி வழிபாடு செஞ்செடுத்தேன், இல்லை கணபதி சித்தி எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த தெய்வங்கள் உபாசனை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் முன்னாடி ஓம் என்ற அந்த ஒரு பிரணவ வார்த்தையை சொல்லிட்டு நம்ம எந்த மந்திரமாக இருந்தாலும் உச்சரிக்கிறோம். காளியாக இருந்தாலும் சரி, கருப்பு சாமியாக இருந்தாலும் சரி, எச்சினியாக இருந்தாலும் சரி, துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரம் சொன்னாலும் முன்னாடி அந்த ஓம் என்ற எழுத்து தான் பிரணவம். அது அந்த ஓம் சொன்னாலே போதும். நீங்கள் தனியாக கணபதி மந்திரம் சொல்லி உபாசனை பண்ணணும்னு தேவையில்லை, கணபதி சித்தி எடுக்கணும்னு தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சில பேரோட தங்களுடைய மன ஆறுதலுக்காக வேணால் கணபதி சித்தி எடுத்துக்கலாம். அதாவது எளிமையான முறையில் இருக்கிறதுல 11 நாளில் சித்தி ஆகிற மாதிரி ஒரு கணபதி இருக்கார். அந்த கணபதியுடைய மந்திரத்தை அதை எப்படி உபாசனை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல் நாள் மாந்திரிக பயிற்சியில் நான் உங்களுக்கு கணபதியிலேருந்தே நான் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்கக்கூடிய கணபதி பார்த்திங்கன்னா 11 நாளில் சித்தி ஆயிரும். அந்த கணபதியினுடைய பேர் பார்த்திங்கன்னா கணநாதர் கணபதி. அவருக்குள்ள மந்திரத்தை நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன்.